என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, தொண்டையிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஸ்ட்ரெப் த்ரோட் அப்படிங்கிற நோய் பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெப் த்ரோட் அப்படின்னா என்ன? இது ஸ்ட்ரெப்டோகோக்கல் பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா, தொண்டையில் புண்ணு ஏற்படும், வலி ஏற்படும், அரிப்பு ஏற்படும். இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெப்டோகோக்கல் பாக்டீரியாவினுடைய இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இதனால் என்ன அடுத்த விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, காய்ச்சல் வரும், தொண்டை வலி வரும், டான்சில்ஸில் வலி வரும், கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் நோட்ஸ் அது வீக்கமடைந்து வலி கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஏற்படக்கூடியது இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் ஏற்படுறதுனால உடம்பில் வேறு எந்த உறுப்பாவது பாதிப்படையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உறுதியாக பாதிப்படையும். மிக முக்கியமான உறுப்பான இதயம் பாதிப்படையும், கிட்னி பாதிப்படையும். இந்த காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை தான் ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு பின்னால் சொல்கிறோம். மூட்டு வலி வர்றதுக்கு, கைகால் வீக்கம் வர்றதுக்கு, உடல் அசந்து போகிறதுக்கு, பல தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் காரணமாக அமைகிறது. இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை, இந்த ஸ்ட்ரெப் த்ரோட்டை முளையிலேயே ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கான ஹோமியோபதி சிகிச்சையினை கொடுத்தால் உங்களுடைய இதயம் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய கிட்னி பாதுகாப்பாக இருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேலே வரக்கூடிய அந்த மூட்டு வலி, ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்கப்படும். அப்படின்னா இந்த டிசீஸ் எந்த அளவிற்கு முக்கியமானது, டேஞ்சரானது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கான ஹோமியோபதி மருந்துகள் நிறைய இருக்குது. டாக்டர் ஹனிமேன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு ஸ்ட்ரெப்டோகோக்கைனம், பெல்லடோனா, மெர்க்சால், ரெக்ஸ்டாக்ஸ், ஃபைட்டோலக்கா போன்ற பல மருந்துகள் இதை அழிக்கக்கூடிய, உடலிலிருந்து முழுமையாக அந்த ஸ்ட்ரெப்டோகோக்கல் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய, வெளியேற்றக்கூடிய சக்தி படைத்த மருந்தாக இருக்கிறது. இதனை நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அணுகி அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுங்க. ஏதோ லேசாக தான் தொண்டையில் வலி வருது, அரிப்பு இருக்குது, ஏதோ லேசாக காய்ச்சல் வந்துச்சு என்று இளம் பருவத்திலே விட்டு விடாதீர்கள் நண்பர்களே என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.